ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான கேரட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகின உடனே இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை எடுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறாகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இதை நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 250 கிராம் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட்டை நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேரட்டை 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். கேரட்டோடு சேர்த்து இந்த தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 250 கிராம் கேரட்டுக்கு 150 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைய விடலாம். சர்க்கரை கரைஞ்ச உடனே தண்ணியாக வரும். இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வேக விடணும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி இருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து உருண்டை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி முந்திரி பருப்பை வச்சு உருண்டை செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், சுவையான கேரட் லட்டு தயாராகிருச்சு. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த டிஷ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.